கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கொழக்கட்டைக்கு மேல் மாவு அரைக்க போயிடும். இதுக்கு பச்சரிசி, நான் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கணும். மாவு பச்சரிசியை ஒரு 5 hours ஊற வச்சுட்டு களைஞ்சி இதில் நான் போட்டிருக்கேன். நீ 1க்கு 2 பங்கு ஜலம் விடணும் கணக்கு. இதை இப்போ நான் நைஸாக மாவை அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த மாவு நம்ம அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜலம் விட்டுட்டா போதும். இந்த மாவு நல்லா இதுவாகி வரத்துக்கு ஒட்டாமல் கையில் வரத்துக்காக விட்டுக்கணும். இப்போ இதில் 1க்கு 2 தான் ஜலம் விடணும். அதுக்கு மேலே விட்டாக்க இந்த அரிசிக்கு தண்ணி தாங்காத அளவாக அரிசிக்குடைய பதத்துக்கு ஏற்ற மாதிரி ஜலம் விட்டுக்கணும். இப்போ இது நல்லா கொதி வரணும். இந்த தண்ணி இதில் 1 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வந்த உடனே இந்த மாவை மேல் மாவுக்கு இது கடறணும். இந்த மாவு உப்பு கொழக்கட்டைக்கும் வச்சுக்கலாம், வெள்ளை கொழக்கட்டைக்கும் வச்சுக்கலாம், எள்ளு பூரணம் பண்ணலாம், தேங்காய் பூரணம் பண்ணலாம், கடலை பருப்பு பூரணம் பண்ணலாம், எந்த பூரணம் பண்ணினாலும் இந்த மேல் மாவு இது யூஸாக இருக்கும். இந்த மேல் மாவு பல மெத்தடில் பண்ணலாம். அரிசி ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி அதை அரைச்சி சலித்து அதை எடுத்து வச்சுட்டு அதில் கூட பண்ணலாம். இப்போ இதுவும் இந்தமாரி கலரையும் பண்ணலாம். அவளுக்கு எது சௌரியமோ எது ஒத்து வருமோ இந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. பல மெத்தடில் பண்ணலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதி வரணும். கொதி வந்தோடனே பார்ப்போம். தண்ணி கொதி வர போகிறது. கொதி வந்ததுக்கு இதில் நம்ம இடுற எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் விட்டுட்டு தான் கொழக்கட்டை மாவுக்கு இருக்கும். இந்தமாரி சொப்புலேயும் பண்ணலாம், இது ரெடிமேடாக விற்கிறது. இதுலேயும் பண்ணலாம். இது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பண்ணினோம்னா கையிலையும் சொப்பு பண்ணி இடலாம். இப்போ ஜலம் கொதிச்சு வச்சு நம்ம இதை சிம்மில் வச்சுக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு இப்படியே ஒட்டிகிட்டே இதை கடாறணும். அப்படியே கலரிட்டே இருந்தால் இது நல்லா கட்டி ஆகிடும். இந்த வரும்போது அப்படியே வரும். சும்மா இருக்கிற நாளில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அப்படியே தான் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி இது நல்லா வந்துடும். அப்போ நாள் கிழமையில் செய்யறதுக்கு உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பெருசாக வச்சு கலராதிங்கோ, கட்டி தட்டி போயிடும். சிம்மில் வச்சு கலரிங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதியாக நல்லா கலர்றதுக்கு வரும். நல்லா திரண்டு வரும். அதுவே நல்லா திரண்டு வரும். நல்லா அப்புறம் நல்லா இதை கலரி ஆறி தாம்பாம்பு அப்படியே வச்சிடணும். மாவு புழுங்கிட்டு கிடக்கும். அப்புறம் அதை எடுத்து போட்டு ஒரு தாம்பாளத்துக்கு எடுத்து போட்டு கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டு நல்லா மாவை உருட்டி பிசையணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு ஊற்றினா இந்த மாதிரி எடுத்து போட்டு மறுபடியும் நல்லா பக்குவமாக வர வரைக்கும் அதை கலரணும். மாவு கலர்றதுல பூரணம் பக்குவமாக பண்ணி எடுக்கிறதுலையும் தான் கொழக்கட்டை நல்லா வரும். இந்த மாவை குழம்பு பண்ணிட்டேன்னா வராது. அதேமாரி பூரணம் நல்ல பக்குவமாக கலராமல் இருந்து அதுவும் வராது. இந்த மாவு ரெடி ஆகிட்டு ஆறி நொட்டி பார்ப்போம். நம்ம இப்போ தேங்காய் பூரணத்தை கலரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 9 பண்ணுவோம் அப்படின்னுட்டு. இந்தமாரி அச்சில் பண்ணிடணும்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் அச்சில் பண்ணலான் இருக்கேன். இப்போ மாவு இந்தமாரி கலரி வச்சுட்டு மாவு இந்தமாரி சாஃப்டாக இருக்கணும். இதை இன்றைக்கி எவ்வளவு நமக்கு இது தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு
மாவை உள்ளே வச்சுக்கணும். இந்தமாரி வச்சுக்கிட்டு இது உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சு இதை இப்படி வந்து இதை மூடிடணும். ஸ்டப்பிங் வெளியில் வராத அளவுக்கு மூடிடணும். இந்தமாரி அச்செல்லாம் கடையில் விற்கிது. டிசைன் டிசைனாக பண்ணணுன்னா நீங்கள் இந்தமாரி பண்ணுங்க. கையில் பண்ணலாம், ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது. இந்த டிசைன் வரும், அதுக்காக சில பேர் ஆசைப்பட்டு பண்ணுவோம். அந்தமாரி நம்ம இப்போ இதை ஒன்று பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பூரணத்தை இதில் வச்சுட்டு இதை வச்சு இப்படி நம்ம இந்த வாயை வந்து மூடிடணும். இந்தமாரி அடுத்து இன்னொன்று செஞ்சு காமிச்சிடுறேன். கொஞ்சம் பிச்சுட்டு, ஆனால் இதுக்கு மாவு நல்ல பெருசு பெருசாக உருண்டையாக வச்சுக்கணும். இது வந்து நம்ம இப்போ அச்சில் பண்ணினோம், இது இப்போ கையில் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி பண்ணுறோம். நான் உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் சைஸும் பண்ணிடலாம், பெரிய சைஸும் பண்ணிடலாம். நிறைய பேர் இருக்கா ஆற்றுல அப்படின்னா எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணுறதுன்னா நீங்கள் பெருசு பெருசாக பண்ணிடலாம். இல்லை 2 3 பேர் 4 பேர் இருந்தேன்னா குட்டையாகவும் பண்ணலாம். இந்தமாரி பண்ணிட்டு ஆவியில் ஸ்டீம் குக் பண்ணணும். இது பண்ணிட்டு பார்ப்போம். செய்ய போகிறோம் உளுத்தம் பூரணத்துக்கு. இந்தமாரி மாவை இப்படி நல்ல பெருசாக வச்சுட்டு நான் அச்சியில் பண்ண போகிறேன். மூடு இருக்குது என்கிட்ட, அதனால இந்த மூடில் நான் பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்து இந்தமாரி சொப்பு மாரி பெரிய சொப்பாக கலரிண்டு உளுத்தம் பூரணத்தை இதில் வச்சு உளுத்தம் பூரணத்தை இதில் வச்சுட்டு நம்ம இந்தமாரி பண்ணிவிட்டு இதை நான் வந்து மூடில் வைக்கலான் இருக்கேன். இந்த மூடில் வச்சு இப்படி அமுக்கினேன்னா இந்த எக்ஸஸ் மாவெல்லாம் இதில் வந்துடும். இந்தமாரி பண்ணலாம். இன்னும் ஒன்று நான் பண்ணி காட்டுறேன். இந்தமாரி சொப்பு பண்ணிக்கணும். இந்தமாரி பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்டப்பிங் இந்தமாரி உருட்டி கூட வைக்கலாம். ஆமாவா சௌரியம். எப்படி வச்சாலும் பிள்ளையார் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். பிள்ளையார் நம்ம ஃப்ரெண்டு, அதனால வந்து ஓகேன்னு விடுவார். அவ்வளோதான். இந்தமாரி பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக வேலை ஆகும். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. நான் இதை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ கொழுக்கட்டை வெந்துத்துன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வெந்துத்துன்னா இதான் அடையாளம். இந்தமாரி இருக்கும் ஷைனிங்கோட. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டுறோம். ஒரே ஒரு செகண்ட் இப்படி எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொட்டணும். இல்லைன்னா இந்த தட்டில் ஒட்டின்னுடும். நீங்களும் இதேமாதிரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.